ரைட். ஸோ வேவ்ஸோட லெக்சர் 4ல இருக்கும். சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் பேசணும். சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல்னா என்னன்னு தெரியும். ஒரு வேவும் இன்னொரு வேவும் ஆட் ஆகிற இந்த ஃபினமினான் தான் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். ஒரு வேவோட ஆம்ப்ளிடியூட் A1 இருந்து இன்னொரு வேவோடது A2 இருந்தா ரிசல்டன் ஆம்ப்ளிடியூட் ஏவா இருக்கும். அந்த ஏ எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? ரூட் ஆஃப் A1 ஸ்கொயர் பிளஸ் A2 ஸ்கொயர் பிளஸ் 2A1 A2 cos phi. இங்க an account of superposition of two waves தான் interference. an account of superposition of two waves. ரெண்டு வேவ் சூப்பர் இம்போஸ் ஆகும். அதுல ஃபேஸ் கொஞ்சமா சேஞ்ச் ஆயிருக்கும், ஆம்ப்ளிடியூட் கொஞ்சமா சேஞ்ச் ஆயிருக்கும். அப்படி இருந்தா அதுக்கு பேரு இன்டர்ஃபரன்ஸ். ரெண்டு டைப் ஆஃப் இன்டர்ஃபரன்ஸ், ஒன்னு கன்ஸ்ட்ரக்டிவ், இன்னொன்னு டிஸ்ட்ரக்டிவ். ஃபேஸ் 0வா இருந்தா கன்ஸ்ட்ரக்டிவ், 180 இருந்தா டிஸ்ட்ரக்டிவ். இந்த இடத்துல உனக்கு 0ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணா A1 plus A2, இங்க 180 சப்ஸ்டிட்யூட் பண்ணா A1 minus A2. Amax by A minimum A1 plus A2 by A1 minus A2 தெரியும். இந்த ஆம்ப்ளிடியூட வித் ரெஸ்பெக்ட் டு இன்டென்சிட்டிக்கு நம்ம மாற்றும் பொழுது I equal to I1 plus I2 plus 2 root I1 root I2 cos phi. phi 0வா இருக்கும் பொழுது root I1 plus root I2 the whole square. அதாவது கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் ஆயிருந்ததுன்னா root I1 plus root I2 the whole square. டிஸ்ட்ரக்டிவா இருந்ததுன்னா root I1 minus root I2 the whole square. I max by I minimum உனக்கு நல்லா தெரியும். இந்த ஒரு ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஏரியா ஃபுல்லாவே. I max by I minimum, A max by A minimum whole square, A1 plus A2 by A1 minus A2 the whole square, root I1 plus root I2 by root I1 minus root I2 the whole square. ரைட்டா? அடுத்தது ஜஸ்ட் சின்ன சின்ன சம்மல்லாம் அப்படியே நம்ம போட்டிருப்போம். ஓகே, இது வரைக்கும் நம்ம நேற்று பேசியிருந்தோம். ரைட்டா? சூப்பர் பொசிஷன்ல 3 விஷயம் நடக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் ஒன்னு இன்டர்ஃபரன்ஸ், ரெண்டாவது ஒன்னு ஸ்டாண்டிங் வேவ். வேவ்ஸ் லெசன்ல அதிகமா கொஷின் கேட்ட டாபிக் ஸ்டாண்டிங் வேவ். நீ என்ன எடுத்துப்ப? ஆர்கன் பைப்பு, அதுல ஓப்பன் ஆர்கன் பைப்பு, க்ளோஸ்ட் ஆர்கன் பைப்பு, ஸ்ட்ரெச்டு ஸ்ட்ரிங். வேவ்ஸ்ன்னு அந்த லெசன் ப்ரீவியஸ் இயர் ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ணீங்கன்னா அதுல அதிகமான கொஷின் வந்தது ஸ்டாண்டிங் வேவ். இந்த டாபிக்ல தான் நிறைய ப்ராப்ளம் வந்திருக்கும். இன்டர்ஃபரன்ஸ்ல ரெண்டாவது, பீட்ஸ்ல மூணாவது. அதனால நீங்க அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிக்க வேண்டியது ஸ்டாண்டிங் வேவ். நல்லா படிக்கணும். ரைட்டா? ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸ்டாண்டிங் வேவ். ஸ்டாண்டிங் வேவ் கிடைக்கணும்னா என்ன பண்ணணும்னு சொன்ன நேத்து? ரெண்டு வேவ் ஆட் பண்ணணும். எப்படி ஆட் ஆகும்? டைரக்ஷன் டிஃபரெண்டா இருக்கும். சூப்பரா சொன்ன. டைரக்ஷன் வந்து டிஃபர் ஆகும். சார் ரெண்டு வேவ் ஆட் பண்ண போறோம், டைரக்ஷன் வந்து டிஃபர் ஆக போகுது. ஸ்டாண்டிங் வேவ். ரைட்டா? ரைட். இப்போ எல்லாருமே இப்போ நியூவா கொஞ்சம் பேர் வந்திருக்கீங்க. லாஸ்டா பேசுறேன், அப்படியே கிளாஸ் கவனிச்சு வாங்க. ஸ்டாண்டிங் வேவ் கவனமா கவனிங்க. இங்க இருந்து ஒரு வேவ் போகுது, இது இன்சிடென்ட் வேவ். சரிதானே? அப்போ இன்சிடென்ட் வேவ்க்கு உங்களால ஈக்குவேஷன் எழுத முடியுமா? சார் வழக்கம் போல A sin ஒமேகா t மைனஸ் kx, இது இன்சிடென்ட் வேவ். ஒருவேளை இது ஓப்பனா இருந்தா, நேற்று சொல்லி கொடுத்த ஞாபகம் இருக்கா? ஓப்பன் அண்ட் ரிஜிட் எண்ட். ஓப்பன் அண்ட் ரிஜிட் எண்டா இருந்தா எந்த பக்கமா வந்ததோ அதே பக்கமா தான் இருக்கணும். உனக்கு நல்லா தெரியும். நேற்று என்ன சொன்ன? ஓப்பன்ல இப்படி போச்சுன்னா திருப்பி வர்றது அப்படியே தான் வரும். 180 டிகிரி ஃபேஸ் வராதுன்னு சொன்னேன். 180 டிகிரி ஃபேஸ் வராது. ஓப்பனா இருந்தா 0 டிகிரி ஃபேஸ். அப்போ ஒய் ரிஃப்ளெக்ஷனும் எப்படி இருக்கும்? A sin ஒமேகா t அகைன்ஸ்டா வர்றதுனால பிளஸ் கேஎக்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இப்படி வரும். ஆனா ஃபேஸ் மட்டும் மாறி இருக்காது. நான் தெளிவா சொல்லிட்டேன். ரெண்டு கான்செப்ட் சொல்ல போறேன். ஒன்னு ஓப்பனு, இன்னொன்னு ரிஜிட் சொல்ல போறேன். ரைட்டா? ரிஜிட் நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம். ஓப்பனா இருந்தா நேற்று என்ன சொல்லி கொடுத்தேன்? yi A sin ஒமேகா t மைனஸ் கேஎக்ஸ், yr A sin ஒமேகா t பிளஸ் கேஎக்ஸ். அதே ரிஜிடா இருந்ததுன்னா yi-க்கு A sin ஒமேகா t மைனஸ் கேஎக்ஸ், ரிஃப்ளெக்டட் என்ன சொல்லி கொடுத்தேன்? மைனஸ் A sin ஒமேகா t பிளஸ் கேஎக்ஸ். ஞாபகம் வந்துருச்சு? அப்ப இப்ப நான் அந்த ரெண்டு வேவை ஆட் பண்ண போறேன். இந்த ரெண்டு வேவை ஆட் பண்ணும் பொழுது ஒரு வேவ் மேல இன்னொரு வேவ் சூப்பர் இம்போஸ் ஆகி இந்த வேவ் அப்படியே கான்ஸ்டன்டா என் கண்ணுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்படியே இங்க இருந்து போகும், திருப்பி அப்படியே திருப்பி வரும். இங்க இருந்து போகும், திருப்பி அப்படியே வரும். அப்படியே அந்த வேவ் வந்து கண்டினியூஸா எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால தான் அதுக்கு பேரு ஸ்டாண்டிங் வேவ். அப்ப ஸ்டாண்டிங் வேவ் வேணும் அப்படின்னா
2 வேவ ஆட் பண்ணணும். ஆனா வேற வேற டைரக்ஷன்ல. டிஃபரண்ட் டைரக்ஷன். அதுல நீங்க ஓப்பன் எண்ட்ல ஒரு ஈக்குவேஷன் போடணும். ரிஜிட் எண்ட்ல ஒரு ஈக்குவேஷன் போடணும். இப்போ ஓப்பன் எண்டா இருந்ததுன்னா இன்சிடென்ட் எப்படி இருக்கும், ரிஃப்ளெக்டட் எப்படி இருக்கும். ரிஜிடா இருந்ததுன்னா இன்சிடென்ட் எப்படி இருக்கும், ரிஃப்ளெக்டட் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டேன். இப்போ ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிடுவோமா? y equal to yi plus yr வெக்டாரில் நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும் பொழுது டெரிவேஷன் டீட்டெயிலாக போக தேவையில்ல, பட் எப்படி வரும்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். ஒமேகா டி மைனஸ் கேஎக்ஸ் பிளஸ் ஏ சைன் ஒமேகா டி பிளஸ் கேஎக்ஸ். ரைட்டா? ஸோ இதை பார்த்தா சைன் ஏ சைன் பி மாதிரி இருக்குல்ல, சைன் ஏ சைன் பி. அப்போ சைன் ஏ பிளஸ் சைன் பி ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணணும். சார் சைன் ஏ பிளஸ் சைன் பி அப்ளை பண்ணால் என்னங்க சார் வரும்? தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, ட்ரிக்னாமெட்ரியில் படிச்சிருக்கணும். 2 sin a plus b by 2. இங்க காஸ் தெளிவா a minus b by. அப்ப இந்த ஒமேகா டி மைனஸ் கேஎக்ஸ் ஏன்னு எடுத்துக்கோ, இதை பின்னு எடுத்துக்கோ. ஏ எங்கேயோ பி எங்கேயோ எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க, அவ்வளவுதான். இப்போ என்ன நடந்திருக்குன்னா 2 வேவை ஆட் பண்ண போறீங்க. ஆட் பண்ணும் பொழுது இது ரெண்டுமே சைன் ஃபங்க்ஷனா இருக்கிறதுனால சைன் ஏ பிளஸ் சைன் பி ஃபார்முலா போடுறோம். சைன் ஏ பிளஸ் சைன் பி ஃபார்முலா ஒரே நிமிஷம். ரைட் பை ஒரே நிமிஷம் ஒரு நிமிஷம். மோனிஷ் ஓகேப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். அடுத்தது sin a plus sin b ஃபார்முலா போட்டா 2 sin a plus b by 2 cos a minus b by 2. ஓகே, இதுக்கப்புறம் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணா கடைசியா என்ன சார் கிடைக்கும்? கவனமா கவனிங்க. லாஸ்டா y என்ன தெரியுமா கிடைக்கும்? இதெல்லாம் சால்வ் பண்ணி எடுத்துட்டு வந்தீங்கன்னா நீங்க போர்டுக்கும் சால்வ் பண்ண தேவையில்லை, இங்கேயும் சால்வ் பண்ண தேவையில்லை. அது ஒரு 5 மார்க் கொஸ்டின் மாதிரி டெரைவ் பண்ணி போயிட்டு இருக்கணும். சால்வ் பண்ணி எடுத்துட்டு வந்தீங்கன்னா ஃபைனலா 2a cos kx இங்க sin ஒமேகா டி. பொறுமையா நிதானமா கத்துக்கோங்க. 2a cos kx sin ஒமேகா டி. இதோட ஃபைனல் ஆன்சர் அதான். இந்த y1ஐயும் இந்த y2ஐயும் ஆட் பண்ணா, இந்த இன்சிடென்ட் வேவையும் ரிஃப்ளெக்டட் வேவையும் ஆட் பண்ணா 2a cos kx sin ஒமேகா டி. அப்போ இந்த இடத்துல இருக்கிறது ஆம்ப்ளிடியூட் தானே. ஏன்னா உனக்கு ஈக்குவேஷன் எப்பவுமே எழுத தெரியும். y equal to a sin ஒமேகா டி, a sin ஒமேகா டி தானே. அப்ப இந்த ஆம்ப்ளிடியூட் யாரோடது? ஸ்டாண்டிங் வேவோட ஆம்ப்ளிடியூட். ஸ்டாண்டிங் வேவ்னா யாரு? இந்த இடம் இன்சிடென்ட் வேவ், இந்த இடம் ரிஃப்ளெக்டட் வேவ், ரெண்டும் சேர்ந்தா ஒரு வேவ் கிடைக்குது இல்ல, அதான் ஸ்டாண்டிங் வேவ். அந்த ஸ்டாண்டிங் வேவோட ஆம்ப்ளிடியூட் தான் இது. y equal to a ஸ்டாண்டிங் வேவ் sin ஒமேகா டி. இப்போ இந்த ஸ்டாண்டிங் வேவோட ஈக்குவேஷன் என்ன எழுதணுங்க? 2a cos kx, 2a cos kx. இப்போ நம்ம என்ன எண்டுக்கு எழுதியிருக்கோம்? ஓப்பன் எண்டுக்கு எழுதியிருக்கோம். இதே மாதிரி ரிஜிட் எண்டுக்கும் சால்வ் பண்ணி எடுத்துட்டு வந்தா என்ன சார் ஆகும்? உங்களுக்கு தெரிய வேண்டியது இந்த இடம் நல்லா தெரியணும். இது ஓப்பன் எண்டோடது 2a cos kx sin ஒமேகா டி. இந்த sin ஒமேகா டி எப்பவும் மாறாது. 2a cos kx sin ஒமேகா டி. இது ஓப்பன் எண்டோட y ஓடது. சரி, அதுவே ரிஜிட் எண்டா இருந்தா என்னவா இருக்கும்? ரிஜிட் எண்டா இருந்தா நான் டைரக்டா ஈக்குவேஷன் எழுதுறேன். y equal to அங்க காசுக்கு பதிலா 2a sin kx இங்க sin ஒமேகா டி. அப்ப இந்த இடம் யாரு? ஆம்ப்ளிடியூட் ஆஃப் ஸ்டாண்டிங் வேவ். ஆம்ப்ளிடியூட் ஆஃப் ஸ்டாண்டிங் வேவ் sin ஒமேகா டி. அந்த ஆம்ப்ளிடியூட் ஆஃப் ஸ்டாண்டிங் வேவ் ரிஜிட் எண்டோடது என்ன? 2a sin kx. ரைட்டா? நீ பெருசா ஒன்றும் குழப்பிக்காத. ஸ்டாண்டிங் வேவ்ல ஓப்பன் எண்ட்லயும் ஸ்டாண்டிங் வேவ் கிடைக்கும். எல்லாரும் என்ன கவனிங்க, நல்லா பாருங்க. ஓப்பன் எண்ட்லயும் ஸ்டாண்டிங் வேவ் கிடைக்கும், ரிஜிட் எண்ட்லயும் ஸ்டாண்டிங் வேவ் கிடைக்கும். அப்ப ஸ்டாண்டிங் வேவுக்குன்னு ஒரு ஈக்குவேஷன் போடணும். ஓப்பன் எண்டா இருந்தா 2a cos kx sin ஒமேகா டி. ரிஜிட் எண்டா இருந்தா 2a sin kx sin ஒமேகா டி. இந்த அளவுக்கு உனக்கு தெரிஞ்சா போதும். இங்க இருந்து சம்மெல்லாம் உனக்கு வராது. ஓப்பன் எண்ட்ல ஸ்டாண்டிங் வேவ், ரிஜிட் எண்ட்ல ஸ்டாண்டிங் வேவ். அந்த ஆம்ப்ளிடியூட் யாருன்றதை கவனமா தெரிஞ்சுக்கணும். ஓப்பன் எண்டா இருந்தா 2a cos kx,
ரிஜிடெண்டா இருந்தா 2a sin kx. கத்துக்கிட்டீங்களா? இப்போ இந்த ஸ்டாண்டிங் வேவ் முடிஞ்சிருச்சு. ஓகே. சின்ன சின்ன விஷயம் கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரிங்குள்ளார போயிடலாம். தென் ஆர்கன் பைப்புக்குள்ளார போயிடலாம். டாபிக் ரொம்ப ஈஸியா இருக்கும். பட் கவனிக்கிறத பொறுத்து இல்லை. இன்னைக்கு நீங்க எவ்வளவு நல்லா கவனிக்கிறீங்களோ அதை பொறுத்து. இது இன்னைக்கு பேச போறதுல டஃப்னா இப்போ பேசினது தான் உன் அளவுக்கு. இது டஃப் கிடையாது. நீ ஃபீல் பண்ண இதை தான் டஃபா ஃபீல் பண்ணுவேன். இதுக்கப்புறம் வரதெல்லாம் அவ்வளோ ஈஸியா இருக்கும். அது எந்த அளவுக்கு நீங்க அற்புதமா கவனிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உனக்கு ஈஸியா இருக்கும். ரைட்டா? ஸோ இன்னைக்கு செஷன் ரொம்ப நல்லா கவனிக்கணும். நேத்தை விட ரொம்ப நல்லா கவனிக்கணும். பார்க்கலாம் பாரு. ஒரு 4-5 வார்த்தை சொல்றேன். எல்லாமே மியூசிக்கல் வேர்டு. டோன்னா என்னங்க சார்? டோன்ல முதல்ல நோட். நோட்னா என்ன? ரெண்டாவது டோன்னா என்ன? மூணாவது ஃபண்டமெண்டல் நோட். ஃபண்டமெண்டல் நோட்னாலும் ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சினாலும் ஒண்ணுதான். குழப்பிக்க கூடாது. உன் கொஸ்டின் பேப்பர்ல ஃபண்டமெண்டல் நோட்டுன்னு இருந்தாலும் ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சின்னு இருந்தாலும் ரெண்டும் ஒரே ஆள் தான். அடுத்தது ஹார்மானிக்ஸ்னு ஒருத்தனும் தெரிஞ்சுக்கணும். இது எல்லாமே மியூசிக் படிச்சவங்களுக்கு தெரியும். நம்மளும் தெரிஞ்சுப்போம். நோட்னா என்ன? இதுல எழுதுறதுக்குலாம் ஒண்ணும் இல்லை. அப்படி கதை மாதிரி சொல்றேன், கேட்டுக்கோங்க. நமக்கு தேவை ஹார்மானிக்ஸ், தேவை ஓவர் டோன் தேவை. இது ரெண்டு தான் விளையாட போகுது. ஆனா இந்த ஹார்மானிக்ஸ் வர்றதுக்கு ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி தேவை. ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி வர்றதுக்கு டோன் தேவை. டோனுக்கு நோட் தேவை. நோட்னா என்ன? ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் உனக்கு பிடிச்சது, வயலினோ கிட்டாரோ ஃப்ளூட்டோ ஏதோ ஒன்று. ரைட்டா? ஏதோ ஒன்று. அதுல இருந்து வர்ற சவுண்டு தான் சிம்பிள் ஹார்மானிக் மோஷன்ல இருக்கும். இப்போ நீங்க ஃப்ளூட் என்ன பண்றீங்க? வைப்ரேட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு விசில் அடிக்கிற மாதிரி ஒரு ஃப்ளூட்டை வைப்ரேட் பண்றீங்கன்னா அதுக்குள்ளார இருக்கக்கூடிய மாலிக்யூல், ஏர் மாலிக்யூல் என்ன பண்ணும்? சிம்பிள் ஹார்மானிக் மோஷன்ல வைப்ரேட் ஆகும். இதுதான் நோட். எனி மியூசிக் produced by simple harmonic motion of the source. இது நோட். டோன் பாருங்களேன். நம்மளே பேசுறோம்ல, ஏன் சார் நீங்க ஹை டோன்ல பேசுறீங்க, ஏன் லோ டோன்ல பேசுறீங்க? ஒரு டோன்குள்ளார நிறைய ஃப்ரீக்வன்சி இருக்கும். இப்போ நான் பேசுறது ஒரு டோன். இந்த டோன்குள்ளார ஏகப்பட்ட ஃப்ரீக்வன்சி இருக்கும். அப்ப டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சி எல்லாத்தையும் கம்போஸ் பண்ணது தான் வந்து டோன். டோன் ரைட்டா? இப்போ ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கல. டோன்னு ஒரு வார்த்தை, நோட்டுன்னு ஒரு வார்த்தை. ஃபண்டமெண்டல் நோட்னா என்னங்க சார்? இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் உங்கள் வீட்டில் இருக்கலாம், இல்லைன்னா எங்கேயாவது நீ பார்த்துருக்கலாம். ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல வாசிக்கக்கூடிய மிக குறைந்த ஃப்ரீக்வன்சி. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல வெறும் 30 ஹெட்ஸ் தான் சார் லோயஸ்ட் நோட்டு. லோயஸ்ட் நோட்டுன்னு சொல்லுவாங்களே, அந்த லோயஸ்ட் நோட்டு தான் ஃபண்டமெண்டல் நோட்டு, இல்லைன்னா ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி. ரைட்டா? இப்போ இந்த நோட்டை பற்றியும் பெருசாக தெரிஞ்சுக்க வேணாம், டோனை பற்றியும் பெருசாக தெரிஞ்சுக்க வேணாம். ஃபண்டமெண்டல் நோட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு இன்ஸ்ட்ருமெண்டால கொடுக்கக்கூடிய மிக குறைந்த ஃப்ரீக்வன்சி, த நோட் ஆஃப் லோயஸ்ட் ஃப்ரீக்வன்சி ப்ரொடியூஸ்டு பை அன் இன்ஸ்ட்ருமெண்ட், அதுக்கு பேரு ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி. அப்போ ஹார்மானிக்ஸ்னா என்னங்க சார்? ஹார்மானிக்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சினா கவனமாக கவனிங்க. ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி, ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சினா இதை நீங்க ஃபர்ஸ்ட் ஹார்மானிக்னு சொல்லணும். இனிமேல் ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சியை கண்டுபிடின்னு சொன்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹார்மானிக் நீங்க கண்டுபிடிக்கணும். இது ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி, ஃபர்ஸ்ட் ஹார்மானிக். அடுத்தது செகண்ட் ஃப்ரீக்வன்சி. இது ஃபர்ஸ்ட் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லலாம், இல்ல ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லலாம். செகண்ட் ஃப்ரீக்வன்சியை செகண்ட் ஹார்மானிக்னு சொல்லணும். செகண்ட் ஹார்மானிக். ஹார்மானிக்னா அப்ப என்னதான் சார்? இந்த ஃப்ரீக்வன்சியை 1ஆல மல்டிப்ளை பண்ணா ஃபண்டமெண்டல், 2ஆல மல்டிப்ளை பண்ணா செகண்ட் ஹார்மானிக், 3ஆவது மல்டிப்ளை பண்ணா தேர்ட் ஹார்மானிக். அப்ப இன்டெகிரல் மல்டிபிள்ஸ் ஆஃப் லோயஸ்ட் ஃப்ரீக்வன்சியை தான் நீங்க என்னன்னு கூப்பிட போறீங்க? ஹார்மானிக்ஸ்னு கூப்பிட போறீங்க. ஹார்மானிக்ஸ்ன்றது ஃப்ரீக்வன்சியோட அடுத்தது. இன்டெகிரல் மல்டிபிள்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி. அப்ப ஃபர்ஸ்ட் ஃப்ரீக்வன்சி ஃபர்ஸ்ட் ஹார்மானிக், செகண்ட் ஃப்ரீக்வன்சி செகண்ட் ஹார்மானிக், தேர்ட் ஃப்ரீக்வன்சி தேர்ட் ஹார்மானிக்,
உன்னை கூப்பிட்டு ஒரு கொஷின் கொடுத்து தேர்ட் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிப்பான்னா என்ன அர்த்தம்? அவங்க தேர்ட் ஹார்மானிக் கேட்குறாங்கன்னு அர்த்தம். இப்போ தேர்ட் ஹார்மானிக் ஃபார்முலா உனக்கு தெரியணும். அதெல்லாம் தான் இதுக்கப்புறம் நம்ம பேச போகிறோம். ரைட்டா? அடுத்தது ஓவர் டோன். ஓவர் டோன்னா என்னங்க சார்? ஃப்ரீக்வன்சியை விட ஒன்று அதிகமாக இருக்கும். ஃப்ரீக்வன்சியை விட ஒன்று அதிகமாக இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? செகண்ட் ஹார்மானிக் செகண்ட் ஹார்மானிக் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஓவர் டோன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் ஓவர் டோன்னா ஒன்று அதிகமாக சேர்த்து செகண்ட் ஹார்மானிக்னு சொல்லணும். குழப்பிக்காதீங்க, ரொம்ப ஈஸி. இதை பார்த்துட்டு ஏதோ ரொம்ப டஃப் அப்படிலாம் நினைச்சிடாது. நம்ம இப்பதான் உள்ள போயிட்டு இருக்கோம். ஒரு ஒரு ஆளா நம்ம சந்திச்சுக்கிட்டு போறோம். எல்லாம் புது புது ஆளா இருக்கிறதுனால அவங்களோட சந்திப்பு கொஞ்சம் கடுமையா இருக்கு, அவ்வளவுதான். அதுக்காக இதை பார்த்து நமக்கு வரல புரியல அப்படிலாம் நினைக்காது. திரும்பவும் பேச தான் போறோம், திரும்பவும் கற்றுக் கொடுக்க தான் போறோம். அதனால பொறுமையா லேர்ன் பண்ணிட்டே வா. நோட்டு, அதுக்கப்புறம் டோனு, அதுக்கப்புறம் ஃப்ரீக்வன்சி, ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி, அதுக்கப்புறம் ஹார்மானிக்கு, அதுக்கப்புறம் ஓவர் டோன். இந்த ஹார்மானிக்கும் ஓவர் டோனும் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்பவுமே செகண்ட் ஹார்மானிக் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா நீங்களா புரிஞ்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் ஓவர் டோனையும் கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னு அர்த்தம். ஏன்னா செகண்ட் ஓவர் ஹார்மானிக்கும் ஃபர்ஸ்ட் ஓவர் டோனும் ஒன்று தான். சார் ஏன் டைரக்டா செகண்ட் ஹார்மானிக் போட்டீங்க? ஃபர்ஸ்ட் ஹார்மானிக் ஓவர் டோன் கிடையாதா? நல்லா கத்துக்கோ. ஃபர்ஸ்ட் ஹார்மானிக்கு ஓவர் டோன் கிடையாது. அதர் தென் ஃபர்ஸ்ட். அப்ப ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சிக்கு ஓவர் டோன் இருக்கான்னு கேட்டா உன் பதில் என்ன? இல்ல. ஃபண்டமெண்டல் நோட்டுக்கு ஓவர் டோன் இருக்கான்னு கேட்டா உன் பதில் என்ன? இல்ல. ஃபர்ஸ்ட் ஹார்மானிக்கு ஓவர் டோன் இருக்கான்னு கேட்டா உன் பதில் என்ன? இல்ல. அப்ப ஃபர்ஸ்ட் ஓவர் டோன்னா எத்தனாவது ஹார்மானிக்? செகண்ட் ஹார்மானிக். தேர்ட் ஹார்மானிக் எத்தனாவது ஓவர் டோனு? செகண்ட் ஓவர் டோனு. ஃபோர்த் ஹார்மானிக் தேர்ட் ஓவர் டோனு. கரெக்டா? அப்படியே n-1 போட்டுக்க வேண்டியதான். ரைட்? ஸோ கவனமாக கவனிங்க. இப்போ யாராவது சொல்ல ட்ரை பண்ணுங்க. பை n போட்டால் ஃப்ரீக்வன்சி, ஃபர்ஸ்ட் ஃப்ரீக்வன்சி, எத்தனாவது ஹார்மானிக், எத்தனாவது ஓவர் டோன் யாராவது சொல்ல முடியுமா? சும்மா ட்ரை பண்ணு, தப்பா இருந்தால் பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் ஹார்மானிக், சரி ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி, எத்தனாவது ஹார்மானிக்? ஃபர்ஸ்ட் ஹார்மானிக். ஃபர்ஸ்ட் ஹார்மானிக், எத்தனாவது ஓவர் டோனு? ஓவர் டோன் இல்ல சார். நோ ஓவர் டோன். இப்போ இதுக்கு முன்னாடி நான் சொன்னது எதுவுமே உனக்கு புரியலன்னு புரிஞ்சிருக்கும். புரியலன்னு ஒரு கற்பனைக்கு நம்ம வச்சுக்கலாம். இந்த பேஜ் புரிஞ்சா நீ சம் போட ரெடி ஆயிடுவேன். அப்போ ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி, ஃபர்ஸ்ட் ஃப்ரீக்வன்சி, ஃபண்டமெண்டல் நோட்டு எல்லாம் இவன் தான். அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹார்மானிக் நோ ஓவர் டோன். செகண்ட் ஃப்ரீக்வன்சி டக்குன்னு சொல்லு. செகண்ட் ஹார்மானிக். செகண்ட் ஹார்மானிக் எத்தனாவது ஓவர் டோன்? ஃபர்ஸ்ட் First ஓவர் over. டோன். அவ்வளோதான். தேர்ட் ஃப்ரீக்வன்சி பதில் சொல்லுங்க. தேர்ட் ஃப்ரீக்வன்சி தேர்ட் ஹார்மானிக்கா Harmonic. இருக்கும், இல்லைன்னா செகண்ட் ஓவர். Second over. செகண்ட் ஓவர் டோனா இருக்கும். ஃபோர்த் ஃப்ரீக்வன்சி ஃபோர்த் ஹார்மானிக்கா harmonic. இருக்கும், இல்லைன்னா Third overtone. தேர்ட் ஓவர் டோனா இருக்கும். இந்த ஐடியா புரியுதுல உங்களுக்கு? அவ்வளவுதான். இது போதும் நமக்கு சம் போறதுக்கு. சொல்லாம சொல்லுவாங்க, க்ளோஸ்ட் ஆர்கன் பைப்போட செகண்ட் ஹார்மானிக்கும் ஓப்பன் ஆர்கன் பைப்போட செகண்ட் ஓவர் டோனும் ஈக்குவலா இருக்கு. இப்போ நீ அந்த ஃப்ரீக்வன்சியை போய் கண்டுபிடிச்சிட்டுவான்னு சொல்லுவாங்க. இதை மூளைக்குள்ளாரே ஒரு கால்குலேஷன் போடணும். அது எல்லாமே ரொம்ப சிம்பிளா அழகா கற்றுக் கொடுத்துறேன். எனக்கு நீங்க இது கிளியரா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இனிமேல் போறதெல்லாம் ரொம்ப ஈஸி. தப்பு பண்ணிடாத. ஃபர்ஸ்ட் ஹார்மானிக்கு ஓவர் டோன் கிடையாது. ரெண்டாவது ஹார்மானிக் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஓவர் டோன். இப்போ நீ தெளிவா இருப்ப. நீ அங்க போய் என்ன புரிஞ்சுப்ப? செகண்ட் ஓவர் டோன் ஃபர்ஸ்ட் ஹார்மானிக்னு தப்பா புரிஞ்சுப்பீங்க. புரிஞ்சிக்க மாட்டேன். ஒருவேளை அங்க குழப்பிக்கிட்டீங்கன்னா ரொம்ப போயிடும். ஹார்மானிக் தான் பெருசா இருக்கும், செகண்டா இருக்கும். ஓவர் டோன் ஃபர்ஸ்டா இருக்கும். தேர்ட் ஹார்மானிக் செகண்ட் ஓவர் டோன், ஃபோர்த் ஹார்மானிக் தேர்ட் ஓவர் டோன். முடிஞ்சிருச்சா? ரைட். ஸோ இது வரைக்கும் இந்த ஆட்கள் எல்லாம் உனக்கு அறிமுகப்படுத்திட்டேன். நம்ம உள்ள போறதுக்கு இவங்களோட உதவிலாம் தேவைன்னு சொல்லிட்டோம். ரைட்டா? இப்போ நம்ம 3 கொஷின் பேசணும். ஸ்டாண்டிங் வேவ் எங்கெல்லாம் ஃபார்ம் ஆகுது? கொஷின் நம்பர் 1, ஸ்டாண்டிங் வேவ் ஆன் அ ஸ்ட்ரிங். ஸ்ட்ரிங்னா தெரியல, கம்பியில. ரெண்டாவது ஸ்டாண்டிங் வேவ் ஆன் க்ளோஸ்டு ஆர்கன் பைப். க்ளோஸ்ட்
ஆர்கன் பைப். இது 2வது கேள்வி. 3வது ஸ்டாண்டிங் வேவ் ஆன் ஓப்பன் ஆர்கன் பைப். அப்போ உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும். இது முடிச்சிட்டா ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் லெசன் வேவ்ஸ் முடிஞ்சிடும். இந்த 3 கொஸ்டின் முடிச்சிட்டா லாஸ்டா பீட்ஸ் வெறும் 10%. ஒரு 20 நிமிஷம் போதும் நமக்கு. இது ஒவ்வொன்றுத்துக்கு தான் நிறைய டைம் வேணும். ரைட்டா? ரொம்ப அவேராக கவனிங்க. ஒருவேளை புரியலன்னா என்ன கூப்பிட்டுரு. சரி புரியல திருப்பி கற்றுக் கொடுங்கன்னு கேட்டுரு. இது குழப்பிக்கிட்டீங்கன்னா ரொம்ப போயிடும். ஸ்டாண்டிங் வேவ் ஆன் அ ஸ்ட்ரிங் பார்த்துருவோமா? செம்ம ஜாலியாக இருக்கும் பாருங்களேன். ஸ்டாண்டிங் வேவ் ஆன் அ ஸ்ட்ரிங். கொஸ்டின் நம்பர் 1, ஸ்ட்ரிங்ல ஸ்டாண்டிங் வேவ். இது ஒரு எண்டு. இங்கே ஆக்சுவலாக ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு. ஸ்ட்ரிங்கு இந்த இடம் இன்னொரு எண்டு. அது ஓப்பன் எண்டோ ரிஜிட் எண்டோ ஏதோ ஒரு எண்டு. இங்கிருந்து ஒரு வேவ் போயிட்டு பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி ஆக்சுவலாக டைரக்ட் மாற்றி போகிறேன். இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகி வந்துருச்சு. இது அப்படியே கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கிறதுனால நம்ம கண்ணுக்கு இதுக்கு பேரு நிலை அலைகள்னு அர்த்தம். நிலை அலைகள். நிலை அலைகள்னா ஸ்டாண்டிங் வேவ்ஸ். அங்க வேவ்ஸ் நின்னுகிட்டே இருக்கு, நிலை அலைகள். ரைட்டா? இதுல உனக்கு புதுசு புதுசா ஆட்கள் அறிமுகப்படுத்துறேன். எங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கோ அந்த இடத்தோட பேரு இனிமேல் நீங்க நோடுன்னு கூப்பிடணும். என்ன எங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் ரொம்ப மேக்சிமமா இருக்கோ அந்த இடத்தோட பேரு ஆன்டினோடுன்னு சொல்லணும். இந்த இடத்தோட இன்னொரு பேர் என்ன தெரியுமா? பிளக்கிங். அந்த இடம் மட்டும் ரொம்ப பெருசா மாறி இருக்கும். பிளக்கிங் அந்த இடத்தோட பேர். அப்போ இந்த இடம் நோடு, இந்த இடம் ஆன்டி நோடு, இந்த இடம் நோடு. யாராவது சொல்லுங்க பா, என் டயக்ராம்ல எத்தனை நோடு இருக்கு, எத்தனை ஆன்டி நோடு இருக்கு? ரைட் பா, 3 நோடு இருக்கு சார், 2 ஆன்டி நோடு இருக்கு. அப்போ இது சரியா இருக்குமான்னு பாருங்க. நம்பர் ஆஃப் ஆன்டி நோட்ஸ் வேணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் நோடு -1. இந்த ஃபார்ம்ல எல்லாருக்கும் வேலிடான்னு பாருங்க. நீ எத்தனை லூப் வேணாலும் போட்டுக்கோ. 5 நோடு இருந்தா 4 ஆன்டி நோடு இருக்கும். 3 நோடு இருந்தா 2 ஆன்டி நோடு இருக்கும். அப்ப நோட் தான் அதிகமா இருக்கும். டிஸ்பிளேஸ்மெண்ட் கம்மியா இருக்கு பாருங்க, அதான் நோடு. டிஸ்பிளேஸ்மெண்ட் அதிகமா இருக்கு பாத்தீங்கன்னா அதுக்கு பேரு ஆன்டி நோடு. கரெக்டா? இந்த இடத்தோட பேர் க்ளோஸ்ட் பைப்க்கு மட்டுமா? புரியலமா? இந்த கண்டிஷன் நோட்ஸ் -1 க்ளோஸ்ட் பைப்க்கு மட்டுமா இல்ல போத் ஓபன் பைப்க்கும் இதே தான்? எல்லாத்துக்குமேமா. நோடுனா எங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் ரொம்ப மினிமமா இருக்கும். எஸ் இதே ஃபார்முலா ஒர்க் ஆகுமா சார்? ஆமா, அது ஓபனா இருந்தாலும் க்ளோஸ்டா இருந்தாலும் ரெண்டுத்துக்கும் ஒண்ணுதான். ஓகே சார். ரைட். இப்போ புதுசா ஒரு வார்த்தை பி. பின்னா யாருங்க சார்? நம்பர் ஆஃப் செக்மெண்ட். நம்பர் ஆஃப் செக்மெண்ட். நான் என்ன டெரிவேஷன் போட்டு தரணும் அதை படிங்க. புக் டெரிவேஷன், நோட் டெரிவேஷன்ல ஃபார்முலா மாதிரி போட்டிருப்பாங்க. அதெல்லாம் இல்லாம ரொம்ப ஈஸியாவே இருக்கும் அது. நீ என்ன புக் வச்சிருந்தாலும், என்ன மாடல் ஃபாலோ பண்ணாலும், உங்க ஸ்கூல்ஸ்ல எப்படி கற்றுக் கொடுத்துருந்தாலும் அதை பார்த்து வச்சுக்கோ. பட் இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியாக கற்றுக் கொடுத்துறேன். இதை ஒரு டைம் படிச்சுட்டு நீ மற்றதை பாரு, உனக்கே புரியும் இதான் ஈஸி அப்படின்னு. பின்றது நம்பர் ஆஃப் செக்மெண்ட். உன் கண்ணுக்கு முன்னாடி 2 செக்மெண்ட் தெரியுதா பாருங்க. அதாவது ஒரு கம்ப்ளீட் லூப் தான் ஒரு செக்மெண்ட். இது 2வது செக்மெண்ட். புரியுதா? ஒரு போர்ஷன். இது வந்து ஃபர்ஸ்ட் செக்மெண்ட், இது வந்து 2வது செக்மெண்ட். இனிமேல் பி என்ன அர்த்தம்? செக்மெண்ட், நம்பர் ஆஃப் செக்மெண்ட். இப்ப உங்ககிட்ட கேட்கிறேன், பிளக்கிங் கரெக்டா எங்க இருக்குன்னு கேட்கிறேன். பிளக்கிங் என்ன தெரியுமா? அந்த வேவ் ஆரம்பிக்கிற ஸ்டார்டிங்ல இருந்து எங்க மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கோ அதான் பிளக்கிங். இப்ப பிளக்கிங் எங்க இருக்குன்னா, இந்த லென்த் டோட்டல் லென்த் Lன்னு வச்சுக்கலாமா? அப்ப பிளக்கிங்கோட ஜெனரல் ஈக்குவேஷன் L/2P. L/2P L எத்தனை செக்மெண்ட் இருக்கு? 2 செக்மெண்ட். 2 × 2 என்ன? 4. அப்போ உனக்கே புரிஞ்சிருச்சு. டோட்டல் லென்த் L, பாதி L/2, அதுல பாதி L/4. அப்ப பிளக்கிங் எங்க இருக்கு? L/4ல தான் பிளக் ஆகும். ஃபர்ஸ்ட் பிளக்கிங் தான் கேட்பாங்க, அதுக்கப்புறம் வர பிளக்கிங்லாம் கேட்க மாட்டாங்க. அப்ப பிளக்கிங்ன்றது என்ன அப்படின்னா, ஃப்ரம் லெஃப்ட் எண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் பிளக்கிங். L/2P. இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் ஃபார்முலா. L/2P. பிளக்கிங் பார்த்து நீங்க முடிவு பண்ணிக்கோ. ரைட்டா? ஓகே, இதுக்கப்புறம் ஆட்டத்தை ஸ்டார்ட் பண்ணுவோமா? கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டே வாங்க. செஷன் போறதே தெரியாது. பிளக்கிங் மட்டும் இன்னொரு வாட்டி தோ கற்றுக் கொடுக்குறேன். பிளக்கிங் தோ இங்கே கற்றுக் கொடுத்துட்டா. முதலா நீங்க கத்துக்க போறது ஃபண்டமெண்டல் நோட். இங்க கத்துக்கலாம்.
ஃபண்டமெண்டல் நோட். பதில் சொல்லுங்க. ஃபண்டமெண்டல் நோட்னு நான் சொன்ன பிறகு உனக்கு என்னென்னலாம் தோணுது? ஃபண்டமெண்டல் நோட்னா யாரு? Fundamental frequency. ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி. வேற? n equals 1 first half. ஃபர்ஸ்ட் ஹார்மானிக். வேற? நோ ஓவர்டோன். ஓவர்டோன் First இங்க கிடையாது. frequency. ஆமாம்பா. ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி, ஃபண்டமெண்டல் நோட்டு, ஃபர்ஸ்ட் ஹார்மானிக், நோ ஓவர்டோன். கத்துக்கிட்டீங்களா? ஓகே. ஜென்ரலா ஒரு வேவோட ஸ்பீடு என்ன ஃபார்முலா? ஃப்ரீக்வன்சி இன்ட்டு வேவ் லென்த். காலங்காலமா படிச்சிட்டு இருக்கீங்க. வேவ் வெலாசிட்டி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லி கொடுத்தனே, v ஈக்குவல் டு n லாம்டா. நான் யாரை தேடி போயிட்டு இருக்கேன்? ஃப்ரீக்வன்சினாலும் நோட்டுனாலும் ஹார்மானிக் எல்லாம் ஒண்ணுதான். அப்ப n ஈக்குவல் டு v பை லாம்டா, வெலாசிட்டி பை லாம்டா. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஸ்ட்ரிங்ல ரூட் ஆஃப் டி பை மியூன்னு கத்து கொடுத்தனே, ஸ்ட்ரெச்டு ஸ்ட்ரிங். ஸ்பீட் ஆஃப் டிரான்ஸ்வர்ஸ் வேவ் இன் எ ஸ்ட்ரெச்டு ஸ்ட்ரிங். ஒரே நிமிஷம், உனக்கு அடிக்கடி மறந்துடுறதுனால உனக்கு ஞாபகப்படுத்துறேன். எல்லாம் குரூப் பாருங்க. ஸ்பீட் ஆஃப் டிரான்ஸ்வர்ஸ் வேவ் இன் எ ஸ்ட்ரெச்டு ஸ்ட்ரிங்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இந்த கான்செப்ட் கத்து கொடுத்தேன். மியூக்கு பதிலா என்னன்னு சொல்லி கொடுத்த ஞாபகம் இருக்கா? மாஸ் பெர் யூனிட் லென்த்னு சொன்னேன். ஒரு எலாஸ்டிக் பிஹேவியரும் வேணும், ஒரு இனர்ஷியல் பிஹேவியரும் வேணும்னு கத்து கொடுத்து நான் குரூப்ல போட்டிருக்கேன் பாருங்க. v ஈக்குவல் டு ரூட் ஆஃப் டி பை மியூ. ஞாபகம் வந்துச்சா? அப்போ இது ஸ்ட்ரெச்டு ஸ்ட்ரிங் தானே, இங்க நம்ம என்ன பண்ணணும்? ரூட் ஆஃப் டி பை மியூ தானே யூஸ் பண்ணணும். v ஈக்குவல் டு ரூட் ஆஃப் டி பை மியூ. அப்போ என்னக்கு என்ன ஃபார்முலா? என்னக்கு 1 பை லாம்டா ரூட் ஆஃப் டி பை மியூ. இந்த இடம் 1ன்னு எடுத்துக்கோங்க. ஏன் சார் 1? ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி, ஃபண்டமெண்டல் நோட்டு, ஃபர்ஸ்ட் ஹார்மானிக், அதனால n1ன்னு எடுத்துக்கணும். இப்போ இந்த லாம்டாவுக்கு நாங்க என்ன சார் பண்றது? ஒரு சின்ன விஷயம், இதை நீங்க சரியா கத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு தேவையில்லை. இப்போ பாரேன், ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சினா ஃபர்ஸ்ட் ஹார்மானிக்னா ஒரு செக்மெண்ட் தான் உனக்கு கிடைக்கும். ஒரு செக்மெண்ட், இந்த மாதிரி ஒரு செக்மெண்ட் தான் கிடைக்கும். அப்ப இதை பார்த்ததும் நீங்க சொல்லிடணும், பியோட வேல்யூ 1ஆ இருந்தா இந்த மாதிரி உனக்கு லூப் கிடைச்சாலே இதுக்கு பேரு ஃபர்ஸ்ட் ஹார்மானிக் ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லணும். இந்த லென்த்தை தான் நீங்க எல்லுன்னு எடுத்துக்கணும். ரைட்டா? ரைட் பை. யாராவது சொல்ல முடியுமா இந்த லென்த் எத்தனை லாம்டான்னு சொல்லுங்க பார்க்கும். லாம்டாவா, லாம்டா பை 2வா, 3 லாம்டா பை 2வா சொல்ல முடியுமா? 1 லாம்டா. எத்தனை லாம்டா? 1. அரை லாம்டா. ஏன் சார் அரை லாம்டா? பா உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு நல்லா தெரியுமே, இதான லென்த் ஆஃப் த வேவ். நிறைய டைம் கற்றுக் கொடுத்துருக்கேன், இதான் லென்த் ஆஃப் த வேவ். நீங்க பார்த்தது பாதி தானேப்பா பார்த்துருக்கீங்க, லாம்டா பை 2. ஒருவேளை கீழே இருக்கிறதையும் சேர்த்து லாம்டான்னு சொல்லக்கூடாது. இந்த இடம் ஒரு லாம்டா பை 2, அதாவது ஒரு செக்மெண்ட் ஒரு லாம்டா பை 2, ஒரு செக்மெண்ட் ஒரு லாம்டா பை 2. அப்ப லாம்டாவுக்கு பதிலாக 2Lன்னு கவனமா கத்துக்கணும். அப்போ இனிமேல் யாராவது ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி ஸ்ட்ரெச்டு ஸ்ட்ரிங் சொல்ல சொன்னாங்கன்னா n1 ஈக்குவல் டு 1 பை இந்த லாம்டாவுக்கு பதிலா 2L ரூட் ஆஃப் டி பை மியூன்னு அழகா எழுதணும். புரிஞ்சிருச்சா? பாருங்க, இப்போ உங்ககிட்ட என்ன கேட்குறாங்கன்னா ஒரு டேட்டா கொடுத்துட்றாங்க, டென்ஷன் கொடுத்துட்றாங்க, மியூ கொடுத்துட்றாங்க. நீ என்ன பண்ணணும்? ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி கால்குலேட் பண்ண சொல்றாங்க. யாருக்கு? ஸ்ட்ரெச்டு ஸ்ட்ரிங்க்கு கால்குலேட் பண்ண சொல்றாங்க. டக்குன்னு எழுதிடலாம், n1 ஈக்குவல் டு 1 பை 2L ரூட் ஆஃப் டி பை மியூ. சூப்பரா இருந்துச்சா? இதான் ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி ஃபார்முலா, ஃபர்ஸ்ட் ஹார்மானிக் ஃபார்முலா, ஃபண்டமெண்டல் நோட்டோட ஃபார்முலா. இதுக்கு ஓவர்டோன் இருக்கா? கிடையாது. 1 பை 2L ரூட் ஆஃப் டி பை மியூ. ரைட்டா? பார்க்க தான்பா கரடு முரடா இருக்கும், பட் ரொம்ப குழந்தை ரொம்ப ஜாலியா இருக்கும். பாருங்களேன், செகண்ட் ஹார்மானிக் பாரு. இவன் தொல்லை தாங்க முடியலடான்னு தானே யோசிக்கிறேன். வேற வழி இல்லை, உன்னை எப்படியாவது இதை கற்றுக் கொடுத்தோன்னு பார்த்துட்டு இருக்கேன் இன்னைக்கு. செகண்ட் ஹார்மானிக் யாராவது சொல்லுங்க. செகண்ட் ஹார்மானிக்னா உனக்கு என்னெல்லாம் ஞாபகம் வருது? எத்தனாவது ஃப்ரீக்வன்சி? Overtone. செகண்ட் ஃப்ரீக்வன்சி. எத்தனாவது ஓவர்டோனு? First overtone. ஃபர்ஸ்ட் ஓவர்டோன். இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரணும். ஒரு பேர் சொன்னது எல்லாம் ஞாபகம். செகண்ட் ஹார்மானிக்னா யோசிச்சு பாருங்க, எத்தனை செக்மெண்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்க? 2 segments. 2 செக்மெண்ட் இருக்கணும். ஒரு முக்கியமான விஷயம் போன கிளாஸ்ல சொல்ல மறந்துட்டேன். இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரீக்வன்சில எத்தனை நோடு எத்தனை ஆன்டி நோடு கணக்கு பண்ணு. 2 node. 2 நோடு
ஒரு ஆன்டினோட். ஒரு ஆன்டினோட். ரைட்டா? அப்ப நம்பர் ஆஃப் ஆன்டினோட் ஈக்குவல் டு நோட்ஸ் மைனஸ் 1. ரைட். இங்க வாங்க. சார் இங்க ஒரு நோடு, ரெண்டாவது, மூணாவது, ஆன்டினோடு இந்த இடத்துல 1, இந்த இடத்துல 2. இது பார்த்ததும் தெரிஞ்சு போயிடுச்சு. எப்பவுமே நீங்க என்ன பண்ணணும்னா இதை லென்த்னு எடுத்துக்கணும். யாராவது சொல்ல முடியுமா? இங்க லென்த் ஈக்குவல் டு எத்தனை லாம்டா? வாயை தர. லாம்டா சார். எத்தனை லாம்டா? லாம்டா. ஒரு லாம்டா. என்ன காரணம்? ஃபுல் வேவ். ஒரு லென்த் ஆஃப் த வேவ் ஞாபகம் வச்சுக்கோ. இல்ல எப்பவும் புரிஞ்சுக்கோங்க, ஒரு செக்மெண்ட்னா லாம்டா பை 2 தான், இன்னொரு செக்மெண்ட் லாம்டா பை 2 தான். அப்ப 2 செக்மெண்ட் தான் இருக்கு, லாம்டா பை 2 பிளஸ் லாம்டா பை 2. பா இது மாறவே மாறாது, ரொம்ப ஜாலியா கண்டுபிடிச்சிடலாம். ஒரு செக்மெண்ட் ஒரு லாம்டா பை 2, ரெண்டாவது செக்மெண்ட் ரெண்டாவது லாம்டா பை 2, அடுத்தது 3 வந்தா 3 லாம்டா பை 2. இதான் லென்த் L. ஃபார்முலா என்ன? இப்ப n பார்த்துட்டு இருக்கோம், n2 பார்த்துட்டு இருக்கோம். 1 by lambda root of t by mu. இது எங்க இருந்து வந்தது? frequency equal to v by lambda ல இருந்து வந்தது. v க்கு பதிலா root of t by mu. அப்ப n2 equal to 1 by இந்த லாம்டாவுக்கு பதிலா L ன்னு எடுத்துக்கோங்க, root of t by mu. சரி, இந்த ஃபார்முலா இன்னும் ஃபில்ஃபில் ஆகல. ஏன்பா? ஆக்சுவலா n1க்கு என்ன ஃபார்முலா கண்டுபிடிச்சீங்க? 1 by 2L root of t by mu ன்னு கண்டுபிடிச்சீங்க. ஒருவேளை இந்த 2 இங்க வந்துருச்சுன்னா இது n1க்கு நம்ம கம்பேர் பண்ணிடலாம். அப்ப 2 ஆல மல்டிப்ளை பண்ணி 2 ஆல டிவைட் பண்றீங்க. அப்ப 2 into 1 by 2L root of t by mu. ரைட்டா? அப்ப பதில் சொல்லுங்க பா. n2 equal to எத்தனை n1? 2n1. 2n1. அப்ப செகண்ட் ஹார்மானிக் equal to 2 into செகண்ட் ஹார்மானிக். ஃபர்ஸ்ட் ஹார்மானிக் இல்லனா frequency. ஃபண்டமெண்டல் frequency, ஃபண்டமெண்டல் நோட். அப்ப n2 equal to 2 times of n1. எப்பவுமே இந்த கொஸ்டின் வந்தா நீங்க n1 முதல்ல கண்டுபிடிச்சிருங்க. அவங்க செகண்ட் ஹார்மானிக் கேக்குறாங்களா, தேர்ட் ஹார்மானிக் கேக்குறாங்களான்னு பாத்துக்கோங்க. இப்ப நீங்க கண்டுபிடிச்சது யாரு? செகண்ட் ஹார்மானிக். ஒருவேளை செகண்ட் ஹார்மானிக்னு கேட்காம ஓவர்டோன்ல கேட்டாங்கன்னா எத்தனாவது ஓவர்டோன் கேட்பாங்க? First overtone. ஃபர்ஸ்ட் ஓவர்டோன். இப்போ உங்கள்ட்ட ஒரு கேள்வி, ஸ்ட்ரிங்கோட ஃபர்ஸ்ட் ஓவர்டோன் கண்டுபிடுறான்னா என்ன ஃபார்முலா பா? n2 equal to 2 times of n1. n1 வந்து எப்பயுமே தெரிஞ்சுக்கோங்க 1 by 2L root of t by mu தான். அப்ப கவனமா கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் ஓவர்டோன்னு தெரியாம 1 by 2L போட்டுறக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஓவர்டோன்னா செகண்ட் ஹார்மானிக் கண்டுபிடிக்கணும். நல்லாச்சா? அடுத்தது அப்படிங்க வாங்க. தேர்ட் ஹார்மானிக். மற்ற பேர்லாம் நீங்களே சொல்லுங்க. தேர்ட் ஹார்மானிக்னா யாரு? Frequency. தேர்ட் frequency இல்ல தேர்ட் Second over. நோட். ஓகே பா, செகண்ட் ஓவர்டோன். இதுல எதை வேணாலும் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, எதை கண்டுபிடிக்க சொன்னாலும் நீங்க இப்ப இருக்கிறதா பாத்துக்கணும். ரைட். தேர்ட் ஹார்மானிக் சார். தேர்ட் ஹார்மானிக்னா யோசிங்க, எத்தனை செக்மெண்ட் இருக்கணும்? ஃபர்ஸ்ட் Three, yes. ஹார்மானிக் ஒரு செக்மெண்ட், செகண்ட் 2 செக்மெண்ட், தேர்ட் 3 sir. 3 செக்மெண்ட். நான் கொஞ்சம் அழகா போடல, நீங்க அழகா போட்டுக்கோங்க. ரைட். இந்த லென்த் டோட்டல் லென்த் L. சொல்ல முடியுமா L எத்தனை லாம்டா? 3 lambda by 2. 3 lambda. அவ்வளவுதான், அழகா சொன்னீங்க. 3 லாம்டா பை 2. எப்பவுமே இந்த 1.5 லாம்டான்னு புச்சால் தனமெல்லாம் எழுதக்கூடாது. இது என்ன வருதோ அது அப்படிதான் இருக்கணும். எப்பவும் புரிஞ்சுக்கோங்க, ஒரு செக்மெண்ட் ஒரு லாம்டா பை 2, ஒரு செக்மெண்ட் ஒரு லாம்டா பை 2. இது ஸ்ட்ரிங்குக்கு மட்டும்தான், ஆர்கன் பைப்புக்கு மாறும். நான் தெளிவா சொல்லிடுறேன், ஸ்ட்ரிங்குக்கு மட்டும்தான் ஒரு லாம்டா பை 2 ஒரு செக்மெண்ட். அப்ப இங்க லாம்டா மட்டும் வேணும்னா 2L by 3ங்களா சார்? ஆமா. ஃபார்முலா என்ன பா? என்னோட ஃபார்முலா v by lambda. v by lambdaவுக்கு பதிலா root of t by mu. அதனால எனக்கு n3 வேணும். 1 by lambdaக்கு பதிலா 2L by 3. 3 மேல போயிடுச்சு, root of t by mu. யோசிக்காம சொல்லுங்க. n3 equal to எத்தனை n1? 3 times of n1. 3 times of n1. But third harmonic equal to 3 times of fundamental frequency. Third harmonic equal to 3 times of first harmonic.
தேர்ட் ஹார்மானிக் ஈக்குவல் டு 3 டைம்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் நோட்டு. எப்படி வேணாலும் எழுதிக்கோ. ஃப்ரீக்வன்சி நான் என்னன்னு யூஸ் பண்றேன், சில புக்ல நியூன்னு யூஸ் பண்ணியிருப்பாங்க, குழப்பிக்காது. ரைட்டா? அப்போ ஃபர்ஸ்ட் ஹார்மானிக் 1n1, செகண்ட் ஹார்மானிக் 2n1, தேர்ட் ஹார்மானிக் 3n1. ஃபோர்த்து கேட்டாங்கன்னா ஜாலியாக பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபோர்த்லாம் போத்தல. ஃபோர்த்துனா 4 செக்மெண்ட். 4 செக்மெண்ட்னா எல்லுக்கு பதிலாக 4 λ/2, அப்போ 2 λ. அப்படியே சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ரைட்டா? இப்போ ரேஷியோ கண்டுபிடிக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஹார்மானிக் ரேஷியோ கண்டுபிடிக்கணும், ஓவர்டர்ன் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ஹார்மானிக் ரேஷியோ, இங்க ஓவர்டர்ன் ரேஷியோ. ரைட்டா? ஓவர்டர்ன் ரேஷியோ கேர்ஃபுல்லா சொல்லுங்க. ஹார்மானிக் ரேஷியோ ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி 1n1. இப்போ எனக்கு என்ன வேணும்னா n1 n2 n3 தான் வேணும். உனக்கு நல்லா தெரியும் ஃப்ரீக்வன்சி ஹார்மானிக் 1. இது ஃபர்ஸ்ட் ஃப்ரீக்வன்சி ஃபர்ஸ்ட் ஹார்மானிக், செகண்ட் ஃப்ரீக்வன்சி செகண்ட் ஹார்மானிக், தேர்ட் ஃப்ரீக்வன்சி தேர்ட் ஹார்மானிக். n1க்கு n1 தான் சார், n2க்கு 2n1, n3க்கு 3n1. அடிச்சிங்கன்னா 1:2:3. தங்கங்களா, இது அவ்வளோ நல்லா படிங்க. இனிமேல் ஸ்ட்ரெச்சடு ஸ்ட்ரிங்கோட ஹார்மானிக் ரேஷியோ கேட்டாங்கன்னா 1:2:3 ரொம்ப அழகா சொல்லணும். 1:2:3. இது என்ன சார் இவ்வளோ பெரிய விஷயமா? இதுக்கே இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கீங்க? 1:2:3 படிச்சிருவதான். இன்னும் 2 பைப் இருக்கும்போது உன்னை கன்ஃபியூஸ் பண்ணிடும். ஒன்று 2:4:6 வரும், ஒன்று 3:5:7 வரும். அதனால தான் ஒவ்வொன்றுத்தையும் பொறுமையாக பார்த்துக்கிட்டே வான்னு ஒன்று ரெக்வஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. அப்போ ஹார்மானிக் ரேஷியோ வெறும் ஹார்மானிக் ரேஷியோ மட்டும் மனசில் வச்சுக்க கூடாது. ஹார்மானிக் ரேஷியோ என்ன ஸ்ட்ரெச்சடு ஸ்ட்ரிங், அதோடது 1:2:3. ஓவர்டர்ன் ரேஷியோ சொல்ல முடியுமா யாராச்சும்? ட்ரை பண்ண. ஓவர்டர்ன் ரேஷியோ 0:1:2. புரியல பா, நல்லா சொல்லு. 0:1:2 சார். 0:1:2 ஓவர்டர்ன் ரேஷியோ. அப்படி எடுத்துக்க கூடாது. செகண்ட் ஹார்மானிக் எத்தனாவது ஓவர்டர்ன்? ஃபர்ஸ்ட் ஓவர்டர்ன். தேர்ட் ஹார்மானிக் எத்தனாவது ஓவர்டர்ன்? ஃபோர்த் ஹார்மானிக் எத்தனாவது ஓவர்டர்ன்? அப்ப இந்த 1:2:3 இதான் ஓவர்டர்ன் ரேஷியோ. அதுக்கு சரியா இருக்கிறது 2:3:4. தெரியுதா? அப்போ கவனமா கத்துக்கணும். ஹார்மானிக் ரேஷியோ கேட்டாங்கன்னா 1:2:3, ஓவர்டர்ன் ரேஷியோ கேட்டாங்கன்னா 2:3:4. டேய், இது ஃபர்ஸ்ட் ஓவர்டர்ன். ஃபர்ஸ்ட் ஓவர்டர்னுக்கு யார் கொடுக்கணும்? நீங்க செகண்ட் ஹார்மானிக் கொடுக்கணும். செகண்ட் ஓவர்டர்னுக்கு தேர்ட் ஹார்மானிக், தேர்ட் ஓவர்டர்னுக்கு ஃபோர்த் ஹார்மானிக். அப்ப இதோட ரேஷியோ 2:3:4. ரைட்டா? நான் ஒரு சின்ன விஷயம் உங்கள்கிட்ட கேட்க மறந்துட்டேன். இதை படிச்சுக்கிட்டீங்களா? ஹார்மானிக் ரேஷியோ, ஓவர்டர்ன் ரேஷியோ, அவ்வளவுதான். ஃப்ரீக்வன்சி ரேஷியோன்னு கேட்டாலும் 1:2:3 தான். ஹார்மானிக் ரேஷியோன்னு கேட்டாலும் 1:2:3 தான். ஓவர்டர்ன் ரேஷியோ கேட்டாங்கன்னா 2:3:4. ரைட்? எனக்கு இந்த பிளக்கிங் எங்கேயுமே சொல்லவே இல்லை பாருங்களேன். இது ஃபர்ஸ்ட் செக்மெண்ட், அதாவது ஃபர்ஸ்ட் ஹார்மானிக். இது ரெண்டாவது செக்மெண்ட், செகண்ட் ஹார்மானிக். இந்த இடம் மூணாவது செக்மெண்ட், தேர்ட் ஹார்மானிக். ஃபர்ஸ்ட் ஒன்னோட பிளக்கிங் வேணும், செகண்ட் ஒன்னோட பிளக்கிங் வேணும், தேர்ட் ஒன்னோட பிளக்கிங் வேணும். ஜெனரல் ஈக்குவேஷன் L/2Pன்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். பதில் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னோடது ஃபர்ஸ்ட் ஒன்னோட பிளக்கிங் L/2. L/2. செகண்ட் ஒன்னோடது L/4. தேர்ட் ஒன்னோடது L/6. ஏன்? ஒரு செக்மெண்ட், ரெண்டு செக்மெண்ட், மூணு செக்மெண்ட். அப்ப Pன்றது 3, அப்ப L/6. இதுதான் ஃபர்ஸ்ட் பிளக்கிங். ரைட்டா? பை இது டோட்டல் Lன்னு உனக்கு தெரியும். அப்ப இதுக்கு நேரா L/2, இதுக்கு நேரா L/4, இதுக்கு நேரா L/6. நீ அங்க போய் உட்கார்ந்துகிட்டு அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. இந்த பிளக்கிங்கான ஃபார்முலா L/2P. எத்தனை செக்மெண்ட் இருக்குன்னு பாத்துக்க. ஃபர்ஸ்ட் ஹார்மானிக் ஒரு செக்மெண்ட், ரெண்டாவது ஹார்மானிக் 2 செக்மெண்ட், மூணாவது ஹார்மானிக் 3 செக்மெண்ட். ரைட்டா? இதுக்கு பேரு ஸ்ட்ரெச்சடு ஸ்ட்ரிங். ரொம்ப டீடைலா கத்து கொடுத்துருமே. நீங்க எவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டீங்கிறதுக்காக நான் ஒரு 2-3 கொஸ்டின் கேட்கறேன். டக்கு டக்குன்னு கொஞ்சம் எல்லாருமே பதில் சொல்ல ட்ரை பண்ணுங்க. நான் உங்களை தான் பார்த்துட்டு இருக்கேன், யார் சொல்றீங்கன்ட்டு. ஸ்ட்ரெச்சடு ஸ்ட்ரிங் ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி ஃபார்முலா N1 ஃபார்முலா சொல்லு பார்க்க யாராச்சும். 1/L
root T by mu. 1/2L 1/2L root of T by mu. ரைட்டா? ஃபர்ஸ்ட் ஹார்மானிக் எத்தனாவது ஓவர் டர்னு? No, No. no overtone, sir. செகண்ட் ஹார்மானிக் செகண்ட் ஓவர் டர்னோட ஃபார்முலா சொல்லுங்க பா. செகண்ட் ஓவர் டோனோட ஃபார்முலா 3 and 1. 3n1. எக்ஸலன்ட் பா. n3 = 3n1. அப்போ செகண்ட் ஓவர் டர்ன்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு புரியணும் அது தேர்ட் ஹார்மானிக். தேர்ட் ஹார்மானிக்கா n3 = 3n1. உங்களை இப்படி தான் மாற்றி மாற்றி குழப்புவாங்க. ஸ்ட்ரெச்சுடு ஸ்ட்ரிங்கோட செகண்ட் ஓவர் டர்னும் க்ளோஸ்ட் ஆர்கன் பைப்போட தேர்ட் ஹார்மானிக்கும் ஈக்குவலாக இருந்தா எனக்கு இந்த டேட்டாவை கண்டுபிடின்னு சொல்லணும். அப்படியே நீங்கள் கண்ண முடிய யோசிக்கணும். ஸ்ட்ரெச்சுடு ஸ்ட்ரிங்கா செகண்ட் ஓவர் டர்னா அப்போ தேர்ட் ஹார்மானிக் ஃபார்முலா. க்ளோஸ்ட் ஆர்கன் பைப்பா செகண்ட் ஓவர் டர்னா என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டு ரெண்டு பேரையும் ஈக்குவேட் பண்ணிட்டு அங்கேருந்து ஒன்று எடுத்துருவார். இதெல்லாம் சம் போட்டிங்கன்னா நீ ஜீனியஸ்னு வச்சுக்கோங்க. ரைட்டா? அவ்வளோ கஷ்டம் இல்லை, அவ்வளோ ஈஸி. ஆனால் கொஞ்சம் உட்காந்து படிக்கணும் அவ்வளோ. அடுத்தது ஆர்கன் பைப் போமா. இங்கே வாங்க. ரெண்டு ஆர்கன் பைப் பற்றி பேச போகிறோம். ஒன்று க்ளோஸ்ட் ஆர்கன் பைப்பு, இன்னொன்று ஓப்பன் ஆர்கன் பைப். க்ளோஸ்ட் ஆர்கன் பைப், இன்னொன்று ஓப்பன் ஆர்கன் பைப். நான் உனக்கு ஒரு ஐடியா சொல்லவா? ஸ்ட்ரிங் படிச்சிட்டிங்கல்ல, ஸ்ட்ரிங்கும் ஓப்பன் ஆர்கன் பைப்பும் ஒன்று. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸ்ட்ரிங்கில் என்னெல்லாம் படிச்சியோ அதெல்லாம் அப்படியே ஓப்பன் ஆர்கன் பைப்பில் படிச்சிருவீங்க. க்ளோஸ்ட் ஆர்கன் பைப் தான் வேறு. அதனால் நான் என்ன பண்ணுறேன், முதல்ல க்ளோஸ்ட் ஆர்கன் பைப்பை கற்றுக் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் ஆர்கன் பைப் போயிடலாம். ரைட்? பார்த்துருவோம். முதல்ல ஆர்கன் பைப்னா என்னங்க சார், அதை சொல்லுங்க. அது சொல்லாத பதிலாக நீங்கள் என்ன க்ளோஸ்ட் ஆர்கன் ஓப்பன் ஆர்கன் சொல்கிறீங்க. இந்த ஃப்ளூட் மாதிரி பார்த்துருக்கீங்களா? ஆர்கன் பைப்ன்றது ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். ஊதுகுழல். அம்மா அடுப்பு ஊதுவாங்க, பார்த்துருக்கேன். அம்மா ஊதிருக்க மாட்டாங்க, உங்களுக்கு உங்கள் பாட்டி ஊதிருப்பாங்க. ஸோ அடுப்பில் சமைக்கும் பொழுது அந்த அந்த நெருப்பு அணைஞ்சு போயிடும், புகையும். அந்த புகையக்கூடிய நேரம் அதில் சின்ன சின்ன பேப்பர்ஸ் போட்டுட்டு அந்த ஊதுகுழல் வச்சுக்கிட்டு இங்கே ப்ளோ பண்ணும் பொழுது வேகமாக ஏரை ஃபாஸ்ட்டாக கொடுக்கும் பொழுது அது கணிஞ்சி வேகமாக எரிய ஆரம்பிச்சிடும். அப்போ ஒரு சவுண்டு ஒன்று ஒரு பார்த்துருப்பீங்க, நிறைய சினிமாக்களில் பார்த்துருப்பீங்க. அது நீ மேக்ஸிமம் பார்த்தது சினிமாக்களில் தான். ஸோ க்ளோஸ்ட் ஆர்கன் பைப். கேஸ் வரக்கூடிய காலகட்டத்துக்கு முன்னாடி அடுப்பில் சமைக்கும் பொழுது அந்த ஊதுகுழல் இருக்கும். இல்லைனா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிவிசி பைப் எடுத்து ஊதிப்பார், ஒரு சவுண்டு ஒன்று கேட்கும். ஸோ ஆர்கன் பைப்ஸ் ஆர் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் which are produced musical sound. ஏன் சார்? பை ப்ளோயிங் ஏர் இன்டு த பைப். அவ்வளோதான். ஒரு பைப் வழியா ஏரை நீங்கள் ப்ளோ பண்ணும் பொழுது அங்கேருந்து சவுண்ட் ஒன்று ப்ரொடியூஸ் ஆகும். இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஆர்கன் பைப்பு. இவ்வளோ பேசுகிறீங்களே, ஆர்கன் பைப்பில் என்ன வேவ் ஃபார்ம் ஆகும்? டிரான்ஸ்வர்ஸா, லாங்கிடியூடினலா? இவ்வளோ நேரம் ஸ்ட்ரிங்கில் ஃபார்ம் ஆனது எல்லாமே டிரான்ஸ்வர்ஸ். அதை பார்த்தீங்களா, சொல்லவே மறந்துட்டேன். ஸ்ட்ரிங்கில் ஃபார்ம் ஆனது டிரான்ஸ்வர்ஸ் வேவ். அப்போ ஆர்கன் பைப்பில் உங்களுக்கு உருவாக போகிறது லாங்கிடியூடினல் ஸ்டேஷனரி வேவ் தான் இங்கே ப்ரொடியூஸ் ஆக போகுது. சூப்பர் பொசிஷன் நடக்குது. இன்சிடென்ட்டும் ரிஃப்ளெக்டடும் டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் வரும்பொழுது ஒரு ஸ்டாண்டிங் வேவ் நமக்கு ஃபார்ம் ஆக போகுது. அப்போ க்ளோஸ்ட் ஆர்கன் பைப்பில் நமக்கு கிடைக்கிறது லாங்கிடியூடினல் ஸ்டாண்டிங் வேவ். ஸ்ட்ரிங்கில் கிடைச்சது டிரான்ஸ்வர்ஸ் ஸ்டாண்டிங் வேவ். பார்த்துருவோமா? ரைட், இங்கே வாங்களேன் சார். க்ளோஸ்ட் ஆர்கன் பைப் நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லிடுறேன். க்ளோஸ்ட் ஆர்கன் பைப்பில் இந்த ஹார்மானிக்ஸ் மட்டும்தான் இருக்கும். அது என்னங்க சார் இந்த ஹார்மானிக்? எனக்கு இது சரியா சொல்ல தெரியல, ஆடான்னு சொல்லிட்டு. அதனால அது உனக்கு எப்படி வருதோ நீ அதை படிச்சுக்கோ. ஒற்றைப்படைனா 1 3 5. அப்போ புரிஞ்சுக்கோங்க, க்ளோஸ்ட் ஆர்கன் பைப்புனாலே ஃபர்ஸ்ட் ஹார்மானிக் இருக்கும், தேர்ட் ஹார்மானிக் இருக்கும், ஃபிஃப்த் ஹார்மானிக் இருக்கும், செவன்த் ஹார்மானிக் இருக்கும். ஆனால் ஸ்ட்ரிங்கில் ஃபர்ஸ்ட் ஹார்மானிக் இருந்தது, செகண்ட் ஹார்மானிக் இருந்தது, தேர்ட் ஹார்மானிக் இருந்தது. எல்லாமே இருந்தா ஸ்ட்ரிங்கும் ஓப்பன் ஆர்கன் பைப்பும். வெறும் ஆட் ஹார்மானிக்ஸ் மட்டும் இருந்ததுன்னா அது க்ளோஸ்ட் ஆர்கன் பைப்பு. பார்த்துருவோமா? ரைட், வழக்கம் போல பதில் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஹார்மானிக்னா என்ன பே? நீ சொன்னாதான் கிளாஸ் ஜாலியா போகும். சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஹார்மானிக்னா என்ன? Last frequency, no overtone.
ஃபர்ஸ்ட் ஃப்ரீக்வன்சி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் நோட்டு இல்லைன்னா ஓவர் டோன் கிடையாது. ரைட் சார், புரிஞ்சிருச்சு. ஸ்பீட் ஆஃப் வேவ்க்கு என்ன ஃபார்முலா? என் லாம்டா. ஃப்ரீக்வன்சியை தேடி தானே நம்ம போயிட்டு இருக்கோம். வி பை லாம்டா. இங்க விக்கு பதிலாக ரூட் ஆஃப் டி பை மியூன்னு எழுத முடியுமா? எழுதக்கூடாது. ஏன்னா அது ஸ்ட்ரிங்குக்கு மட்டும்தான் எழுதணும். இங்க விக்கு பதிலாக என்ன சார் எழுதணும்? ஞாபகம் வந்துச்சா? ரூட் ஆஃப் காமா பி பை ரோ. யாரோடது? லாப்லாஸோடது. ஸ்பீட் ஆஃப் சவுண்டு நியூட்டன் லாப்லாஸ் கரெக்ஷன் பார்த்தோமே. அவர் வந்து அடியபேட்டிக் ஐசோன்னு சொல்லியிருப்பாரு நியூட்டன். இவர் அடியபேட்டிக்னு சொல்லி கரெக்ட் பண்ணுவார் காமா பி பை ரோ. அப்ப விக்கு காமா பி பை ரோ தேவைப்பட்டால் சப்ஸ்டியூட் பண்ணுங்க, இல்ல வியாவே வச்சுக்கோங்க. அப்ப நீங்க இனிமேல் தேடி போறது என்ன தேடி போயிட்டு இருக்கீங்க. ரைட்டா? ஃபர்ஸ்ட் ஹார்மானிக் படிச்சிருவோமா? ஃபர்ஸ்ட் ஹார்மானிக்கோட டயக்ராம் எப்படி சார் இருக்கும்? அதுக்கு முன்னாடி க்ளோஸ்ட் ஆர்கன் பைப் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு காமிங்க. இது ஒரு பைப்பு, ஒரு எண்டு மட்டும் க்ளோஸ்டா இருக்கும், ஒரு எண்டு மட்டும் க்ளோஸ்டா இருக்கும். ஒன்றும் இல்லை, உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பிவிசி பைப்பு, இதான் பிவிசி பைப்பு. ஒரு சின்ன பிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோ. அதை அப்படியே உன் லெஃப்ட் ஹேண்டால ஒரு பக்கம் அடைச்சிக்கோங்க, ஒரு பக்கம் ஓப்பனா விட்டுருங்க. ரைட்டா? இதுக்கு பேரு க்ளோஸ்ட் ஆர்கன் பைப். இப்போ இந்த க்ளோஸ்ட் ஆர்கன் பைப்ல எனக்கு கிடைக்கிறது ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி எப்படி கிடைக்கும்னா இந்த மாதிரி கிடைக்கும், இப்படி கிடைக்கும். இதுதான் ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி. ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சினா ஃபர்ஸ்ட் ஹார்மானிக், ஃபர்ஸ்ட் ஹார்மானிக்னா ஃபண்டமெண்டல் நோட்டு, ஃபண்டமெண்டல் நோட் அப்படின்னா நோ ஓவர் டர்ன். தேஞ்ச ரெக்கார்டு மாதிரி திரும்ப திரும்ப சொன்னாதான் உனக்கு ஞாபகம் வரும். ரைட்டா? இதுதான் எல். யாராவது சொல்ல முடியுமா இந்த எல் எவ்வளவு? 1 லாம்டா, அரை லாம்டா, 1/4 லாம்டா, 3/4 லாம்டா சொல்ல முடியுமா? Lambda by 4. லாம்டா பை 4. எக்ஸலண்டா சொன்னப்ப. ஏன் லாம்டா பை 4? So 1/4 of a complete wave. அவ்வளவுதான். தெளிவான எக்ஸ்பிளனேஷன் தான். 1/4 ஆஃப் த ஒரு ஃபுல் வேவ்ல ஒரு 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 கால் பகுதி மட்டும்தான் இருக்கு. அப்போ இங்க பாருங்களேன், இது வந்து ஒரு ஃபுல் வேவ் அப்படின்னா இதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த கட் பண்ணது மட்டும்தான் உன் கண்ணுக்கு தெரியுது இல்ல? கட் பண்ணது மட்டும்தான் உன் கண்ணுக்கு தெரியுது. அப்ப எல் வேணும்னா லாம்டா பை 4. ஸோ மினிமம் வேவ் லென்த் 4Lன்னு தெரிஞ்சுக்கணும். 4L முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். அப்போ ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி காதில் வாங்குங்க, இன்னும் ஒரு 10 நிமிஷம். ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி ஃபர்ஸ்ட் ஓவர் டர்ன், ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி ஃபர்ஸ்ட் ஹார்மானிக், நோ ஓவர் டர்ன். ஃபார்முலா சொல்லுங்க சார். ஆக்சுவல் ஃபார்முலா வி பை லாம்டா. வி பை லாம்டாவுக்கு பதிலாக 4L. அப்ப n1 ஈக்குவல் டு வி பை 4L. முடிஞ்சு போச்சா? n1 ஈக்குவல் டு வி பை 4L. ரைட். அதே மாதிரி செகண்ட், இது நோ ஓவர் டர்ன் சொல்லிட்டு பிரச்சனை இருக்காது. இந்த இடத்துல செகண்ட் ஃப்ரீக்வன்சி இருக்குமா? அதாவது தேர்ட் ஹார்மானிக். ஃபர்ஸ்ட் ஃப்ரீக்வன்சி ஃபர்ஸ்ட் ஹார்மானிக், செகண்ட் ஃப்ரீக்வன்சி தேர்ட் ஹார்மானிக். எப்படி சார் எழுதுறது? முதல்ல டயக்ராம் போட்டாலே உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும். இங்க பாருங்க, இது ஒரு க்ளோஸ்ட் ஆர்கன் பைப். க்ளோஸ்ட் ஆர்கன் பைப்பா இங்க ஆரம்பிச்சு இங்க வரணும், இங்க ஆரம்பிச்சு இங்க வரணும். ரைட்டா? சொல்ல முடியுமா இங்க டோட்டல் லென்த் எவ்வளவுன்னு சொல்லிட்டு? சும்மா ட்ரை 2 பண்ணு. இல்ல சொல்லு பா. 3 லாம்டா பை 4 பாருங்க. 3 லாம்டா பை 4 தானடா சொன்னேன். உங்களுக்கு புரியுதா? இங்க ஒரு செக்மெண்ட், இது வந்து ஒரு லாம்டா பை 4, இது ஒரு லாம்டா பை 4, இது ஒரு லாம்டா பை 4. ஏன்னா உனக்கு நல்லா தெரியும், அங்க ஒரு செக்மெண்ட் தான் ஒரு லாம்டா பை 2ன்னு சொன்னேன். அப்ப இதை பாதி தானே, ஒரு லாம்டா பை 4, ஒரு லாம்டா பை 4, ஒரு லாம்டா பை 4, 3 லாம்டா பை 4. அப்ப லாம்டா ஈக்குவல் டு 4L பை 3. ரைட்டா? அப்ப தேர்ட் ஹார்மானிக்னா இந்நேரம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும், இது ஃபர்ஸ்ட் ஓவர் டர்ன். சார், தேர்ட் ஹார்மானிக் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஓவர் டர்ன். ஃபார்முலா எழுதுங்க. n2ன்றது செகண்ட் ஃப்ரீக்வன்சி. செகண்ட் ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு v பை லாம்டா. v பை லாம்டாவுக்கு பதிலா 4L பை 3. 4L பை 3 மேல போயிடுச்சு.
இந்த V/4L N1 சொல்லலாமா? N1. அப்போ இங்க N2க்கு பதிலா என்ன கிடைக்குது? 3N1 கிடைக்குது. ஸ்ட்ரிங்ல என்ன கிடைச்சது? 2N1 கிடைச்சது. கரெக்ட்டா? அப்போ செகண்ட் ஃப்ரீக்வென்சி, தேர்ட் ஹார்மானிக், ஃபர்ஸ்ட் ஓவர்டர்ன். செகண்ட் ஃப்ரீக்வென்சி, தேர்ட் ஹார்மானிக், ஃபர்ஸ்ட் ஓவர்டர்ன். ரைட் பை. அப்ப N1 equal to மேல N1 equal to V/4L. இங்க N2 equal to 3V/4L. இந்த 3V/4L தான் நம்ம என்னன்னு சொல்லிடுறோம்? 3N1 ன்னு சொல்லிடுறோம். முக்கியமா டயக்ராம் கத்துக்கணும். 3 λ/4 இருந்தா 3 தேர்ட் ஹார்மானிக். நீங்களே புரிஞ்சுக்கோங்க. 1 λ/4 இருந்தா ஃபர்ஸ்ட் ஹார்மானிக். 3 λ/4 இருந்தா தேர்ட் ஹார்மானிக். அடுத்தது ஃபிஃப்த் ஹார்மானிக் வேணும். சார் ஃபிஃப்த் ஹார்மானிக் வேணும்னா எத்தனை λ/4 இருக்கணும்? யாரா சொல்ல முடியுமா? முதல்ல ஃபிஃப்த் ஹார்மானிக்னா எத்தனாவது ஓவர்டர்ன் சொல்லுங்க? 4th overtone. ஜெய். ஃபிஃப்த் ஹார்மானிக். Second. செகண்ட் ஓவர்டர்ன். பா இங்க ஆட் ஹார்மானிக். அதனால தெளிவா கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஹார்மானிக் நோ ஓவர்டர்ன். தேர்ட் ஹார்மானிக் ஃபர்ஸ்ட் ஓவர்டர்ன். ஃபிஃப்த் ஹார்மானிக் செகண்ட் ஓவர்டர்ன். கத்துக்கிட்டியா? Okay, sir. ரைட் பை. சார் இதுக்கான டயக்ராம் உனக்கு தெரியலன்னா ஃபர்ஸ்ட் ஹார்மானிக்னா 1 λ/4 இருக்கணும். தேர்ட் ஹார்மானிக்னா 3 λ/4 இருக்கணும். ஃபிஃப்த் ஹார்மானிக்னா 5 λ/4 இருக்கணும். 5 λ/4னா எப்படி இருக்கணும்? ஒரு ஃபுல் லாம்டா இருக்கணும், ஒரு λ/4 இருக்கணும். அப்ப ரெண்டு ஃபுல் செக்மெண்ட் இருக்கணும். இது ஒரு செக்மெண்ட், இது ஒரு செக்மெண்ட் இங்க வந்துருச்சு. அடுத்தது இங்க ஆரம்பிச்சு இது ஒரு ஃபுல் செக்மெண்ட். இல்ல தப்பு பண்ணிட்டேன். தப்பு பண்ணிட்டேன். இதோட நிறுத்திக்கணும். இது வரக்கூடாது. ரைட்டா? அப்போ இந்த இடம் ஒரு λ/2 டோட்டலா? இந்த இடம் ஒரு λ/2, இந்த இடம் ஒரு λ/4. அப்ப λ/2 λ/2 1 λ பை λ/4 5 λ/4. ரைட்டா? இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஹார்மானிக் ஒரே ஒரு λ/4, தேர்ட் ஹார்மானிக் 3 λ/4, ஃபிஃப்த் ஹார்மானிக் 5 λ/4. அப்ப λ ஈக்குவல் டு 4L/5. 4L/5 தானே? அப்படிங்க வந்துருங்க. ஜெனரல் ஈக்குவேஷன் என்ன? இப்போ தேர்ட் ஃப்ரீக்வன்சி பேசிடுவோமா? தேர்ட் ஃப்ரீக்வன்சி N3 சார். N3 யோட ஜெனரல் ஈக்குவேஷன் V/λ. V/λவுக்கு பதிலா 4L/5. ஆல்ரெடி எங்களுக்கு இந்த V/4Lக்கு N1ன்னு தெரியும், 5N1. அப்ப தேர்ட் ஃப்ரீக்வன்சி ஃபிஃப்த் ஹார்மானிக் செகண்ட் ஓவர்டர்ன். ரைட்டா? ஸோ உங்களுக்கு குழப்பமே இல்லாத புரிய வச்சிருப்பேன். ஒரு காம்போவுக்கு வந்துருக்கீங்க. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஹார்மானிக்னாலும் ஃபர்ஸ்ட் ஃப்ரீக்வன்சினாலும் ஃபர்ஸ்ட் நோட்னாலும் ஒன்று தான். இங்க தேர்ட் ஹார்மானிக்னா செகண்ட் ஃப்ரீக்வன்சி எத்தனாவது ஓவர்டர்ன்? ஃபர்ஸ்ட் ஓவர்டர்ன். அப்படி இங்க வந்துருங்க. தேர்ட் ஃப்ரீக்வன்சி ஃபிஃப்த் ஹார்மானிக் செகண்ட் ஓவர்டர்ன். ரைட்டா? அடுத்து சொல்லுங்க. ஃபோர்த் ஃப்ரீக்வன்சி எத்தனாவது ஹார்மானிக்? Seventh harmonic. Seventh harmonic. ஹார்மானிக் எத்தனாவது ஓவர்டர்ன்? Third Overtone. அவ்வளவுதான், புடிச்சிட்டீங்க. இந்த இடத்துல N1க்கான ஃபார்முலா V/4L, N2க்கான ஃபார்முலா 3V/4L, N3க்கான ஃபார்முலா 5V/4L. அப்போ N1 ஈக்குவல் டு இங்க N1 தான், இங்க N2 ஈக்குவல் டு 3N1, இங்க N3 ஈக்குவல் டு 5N1. ரைட்டா? இப்ப நேரம் உனக்கு புரிஞ்சிருக்கும். அப்ப ஹார்மானிக் ரேஷியோ கேட்டா உன் பதில் என்னங்க? பதில் சொல்லுங்க. ஹார்மானிக் ரேஷியோ எவ்வளவு? 1:3:5. ஓவர்டர்ன் ரேஷியோ சொல்ல முடியுமா?
ஓவர்டன் ரேஷியோ 2:2. புரியலப்பா. ஓவர்டன் ரேஷியோ சொல்ல முடியுமான்னு கேட்டேன். தெரியலண்ணா இப்படி எழுதுங்க. தேர்ட் ஹார்மானிக் எத்தனாவது ஓவர்டன்? ஃபிஃப்த் ஹார்மானிக் எத்தனாவது ஓவர்டன்? Second. செவன்த் ஹார்மானிக் தேர்ட் ஓவர்டன். அப்ப ரேஷியோ என்ன? இதெல்லாம் கத்துக்கணும். 1:3. புரிஞ்சுச்சடா? எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சா? ஹார்மானிக் ரேஷியோ 1:3:5. Yes, sir. ஓவர்டன் ரேஷியோ 3:5:7. கத்துக்கிட்டீங்களா? சூப்பரா. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ என்ன பண்ணுவாங்க பாருங்களேன். நான் இன்னும் ஓப்பன் போலப்பா. ஓப்பன் நாளைக்கு தான் கற்றுக் கொடுக்க முடியும் போல. ரொம்ப டைம் ஆயிடுச்சு. கவனமாக கற்றுட்டேவாங்க. ஓப்பன் ஆர்கன் பைப்பும் ஸ்ட்ரிங்கும் ஒன்று தான். இங்கே என்னெல்லாம் படிச்சோ அதே தான் இங்கேயும் படிக்க போறீங்க. ஒரு 2 கம்பேரிசன் மட்டும் போட்டுறேன். நாளைக்கு முடிச்சுட்டு ஸ்ட்ரிங்கையும் ஓப்பனையும் ஒன்றா போட்டுறேன். இது ஸ்ட்ரிங்கு க்ளோஸ்ட் ஆர்கன் பைப். ஜென்ரல் ஈக்குவேஷன் 1/λ√T/μ. இது n. இங்க ஜெனரல் ஈக்குவேஷன் v/λ. இங்க மினிமம் லாம்டா 2l, இங்க மினிமம் லாம்டா 4l. அப்ப n equal to 1/2l. நான் என்ன பண்றேனோ ஒரு டைம் அதே மாதிரி எழுதி பார்த்துக்கோ. இங்க n equal to v/4l. இது ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி. இந்த ரெண்டுமே ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி. n1 n1. ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி ஃபர்ஸ்ட் ஹார்மானிக் ஃபர்ஸ்ட் நோட் முடிஞ்சிச்சா? அடுத்தது n2 equal to 2 times of n1, n3 equal to 3 times of n1. இங்க n2 equal to 3 times of n1, n3 equal to 5 times of n1. இந்த இடம் ஃபர்ஸ்ட் ஓவர்டர்ன், இந்த இடம் செகண்ட் ஓவர்டர்ன். ஃபர்ஸ்ட் ஓவர்டர்ன் செகண்ட் ஹார்மானிக், செகண்ட் ஓவர்டர்ன் தேர்ட் ஹார்மானிக். இங்க ஃபர்ஸ்ட் ஓவர்டர்ன். Closed organ pipe first overturn third harmonic, second overturn fifth harmonic. Harmonic ratio 1:2:3. Harmonic ratio 1:3:5. Overturn ratio 2:3:4. Overturn ratio 3:5:7. அவ்வளவுதான். ரைட்டா? ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா இதையும் கம்பேர் பண்ணுவாங்க, இதையும் கம்பேர் பண்ணுவாங்க. கம்பேர் பண்ணி தெரியாத ஒரு டேட்டாவை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஸ்ட்ரிங்கோட செகண்ட் ஓவர்டர்னும் க்ளோஸ்ட் ஆர்கன் பைப்போட ஃபர்ஸ்ட் ஹார்மானிக்கும் ஈக்குவலா இருந்தா இந்த வேவ் லென்த்தை கண்டுபிடிங்க, இந்த ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிங்க. ஸ்ட்ரிங்கோட செகண்ட் ஓவர்டர்னா அப்ப தேர்ட் ஹார்மானிக். க்ளோஸ்ட் ஆர்கன் பைப்போட செகண்ட் ஹார்மானிக் தான் கேட்கறாங்க. அப்ப டைரக்டா ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணிடலாம். இப்ப யாராவது சொல்ல ட்ரை பண்றீங்களா? ஒரு சின்னதா ஸ்ட்ரிங்கோட ஃபர்ஸ்ட் ஓவர்டர்ன், க்ளோஸ்ட் ஆர்கன் பைப்போட இந்த ஐடியா சரியா கத்துக்கிட்டீங்கன்னா உங்களால ஈஸியா சம் போட்ட முடியும். க்ளோஸ்ட் ஆர்கன் பைப்போட செகண்ட் ஓவர்டர்ன் ஈக்குவலா இருக்கு. ஈக்குவேட் பண்ண முடியுமா? ஃபார்முலா போடுங்க. ஸ்ட்ரிங்கோட ஃபர்ஸ்ட் ஓவர்டர்ன் ஃபார்முலா சொல்லு. 2n1. 2n1 ஃபுல்லா சொல்லுமா? கரெக்டா பாரு. 1/2l T/μ. 1/2l T/μ. ரைட் பை. இது ஸ்ட்ரிங்கோட ஃபர்ஸ்ட் ஓவர்டர்ன். க்ளோஸ்ட் ஆர்கன் பைப்போட செகண்ட் ஓவர்டர்ன் சொல்லுங்க. என்ன சொல்லிருக்கணுமே? Frequency. க்ளோஸ்ட் ஆர்கன் பைப்போட செகண்ட் ஓவர்டர்ன் எத்தனாவது ஹார்மானிக்? V/L T/μ. ஏய், நீ இந்த பக்கம் பேசிட்டு இருக்க, ஸ்ட்ரிங் பேசிட்டு இருக்க. T/μ இங்க வரக்கூடாது. க்ளோஸ்ட் ஆர்கன் பைப்ல ஏன் T/μ வருது? V வச்சு சொல்லு போதும். க்ளோஸ்ட் ஆர்கன் பைப்போட செகண்ட் ஓவர்டர்ன் ஃபார்முலா சொல்லுங்க பா. அசமா போச்சு. இவ்வளவு நேரம் கத்திட்டு கிடந்தேன், கடைசியில பழி வாங்கிட்டீங்க பாத்தீங்களா? ரைட், திரும்ப முதல்ல சொல்லுங்க. க்ளோஸ்ட் ஆர்கன் பைப்போட செகண்ட் ஓவர்டர்ன்னா எத்தனாவது ஹார்மானிக்? Harmonic, sir. ஃபிஃப்த் ஹார்மானிக்னா 5 × v/4l தானே? 5 × v/4l. இப்போ இங்க இருக்கா, இந்த t கொடுத்துருவாங்க, மியூ கொடுத்துருவாங்க, இந்த l கேன்சல் ஆயிடும், இந்த 2 இந்த இடம் கேன்சல் ஆயிடும், இந்த v கேட்டுருவாங்க. உனக்கு புரிஞ்சிருச்சா?
ஸ்ட்ரிங்கோட இத்தனாவது ஓவர் டேர்னு, க்ளோஸ்ட் ஆர்கன் பைப்போட இத்தனாவது ஹார்மானிக் ஈக்குவலா இருந்தா இவனை கண்டுபிடின்றது தான் கேள்வி. ரைட்? உன்னை விடுறதா இல்லை, பரவாயில்ல, திருப்பி இது மட்டும் பதில் சொல்லு. 5 minutes. ஸ்ட்ரிங்கோட தேர்ட் ஹார்மானிக்கும் க்ளோஸ்ட் ஆர்கன் பைப்போட ஃபர்ஸ்ட் ஓவர் டர்னும் மேட்ச் ஆகுது. கரெக்டா ஈக்குவேஷன் எழுதுங்க. நீ சொல்லலைன்னா கண்டிப்பா நீ வீட்டுக்கு போக மாட்டீங்க. சரி, வீட்டில் தான் இருக்கீங்களா? கிளாஸ் விட்டு வெளில போக மாட்டீங்க. சொல்லுங்க பார்க்கும். ஸ்ட்ரிங்கோட தேர்ட் ஹார்மானிக் ஃபார்முலா சொல்லு. Second overtone, sir. நான் அதெல்லாம் கேட்கலடா. ஸ்ட்ரிங்கோட தேர்ட் ஹார்மானிக்கோட ஃபார்முலா N3 வேணும். N3 is equal to 3 by 2L root of T by mu. 3 into 1 by 2L root of T by mu. பை இதை தான் கேட்டேன் நான். க்ளோஸ்ட் ஆர்கன் பைப்போட ஃபர்ஸ்ட் ஓவர் டர்ன் 3V by 4L. அவ்வளவுதான். 3V by 4L. போக இருந்த உசுறு திருப்பி உள்ள கூட்டு வந்துட்டீங்க பதில் சொல்லி. ரைட்டா? பா உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? நீங்க இப்படிதான் இங்க சம் போட போறீங்க. டைரக்டா ஸ்ட்ரிங்கோட தேர்ட் ஹார்மானிக் கண்டுபிடி, க்ளோஸ் ஆர்கன் பைப்போட ஃபிஃப்த் ஹார்மானிக் கண்டுபிடின்னு சம்ம சத்தியமா வராது. இவங்க 2 பேரும் மேட்ச் ஆவாங்க. இதுல இருந்து ஏதாவது ஒண்ணு கேட்டுருவாங்க. அன்னோன் டேட்டா எது வேணாலும் கேட்பாங்க. எப்படி இந்த எல்லாம் கேன்சல் ஆயிடும். ஒண்ணு இந்த வி கேட்கலாம், இல்ல டென்ஷன் கேட்கலாம், இல்ல மியூ கேட்கலாம், ஏதோ ஒண்ணு கேட்கலாம். இந்த மாதிரி கம்பேரிசன் போட தெரியணும். எனக்காக இந்த ஒண்ணே ஒண்ணு சொல்லிட்டு ஓடி போயிருங்க. க்ளோஸ்ட் ஆர்கன் பைப்போட ஃபர்ஸ்ட் ஹார்மானிக்கும் ஸ்ட்ரிங்கோட தேர்ட் ஓவர் டர்னும் மேட்ச் ஆகுது. டக்குன்னு சொல்லு. V by 4L. சொல்லு பா. V by 4L. V by 4L. ஸ்ட்ரிங்கோட 2 தேர்ட் by ஓவர் டர்ன் 2L புரியலமா? T by mu. 2 by 2L root of T by mu. 2 by 2L. 4 by 2L. turn. So 3 into 1 by 2. 3 into 1 by 2. 4 by 2L. ஏய், நான் தேர்ட் ஹார்மானிக் கேட்கலடா, தேர்ட் ஓவர் டர்ன். நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா? ஓவர் டர்னை வச்சே யோசிக்கிறீங்க. ஓவர் டர்ன் ஹார்மானிக் வச்சு யோசி. ஸ்ட்ரிங்கோட தேர்ட் ஓவர் டர்ன் எத்தனாவது ஹார்மானிக்? 4th, sir. அப்ப ஃபோர்த் ஹார்மானிக்னா 4 into n1. n1க்கு பதிலா 1 by 2. சாமிகளை ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க. இப்ப என்ன பிரச்சனைன்றதே புரிஞ்சுக்க மாட்டீங்க. தேர்ட் ஓவர் டர்னா ஃபோர்த் ஹார்மானிக், ஓவர் டர்னையும் ஹார்மானிக்கும் போட்டு குழப்பிட்டு இருக்கேன். ரைட்டா? இதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணாதான் வந்துடும். திரும்ப நைட்டே உட்காந்து எல்லாத்தையும் படிச்சு முடிச்சிரு. சொல்ற பேச்சு கேளு. இதில் கம்பாரிசன் கொஸ்டின் தான் கேட்பாங்க. நீ கண்ணை மூடி யோசிச்சா அந்த ஃபார்ம்லாம் உன் கண்ணுக்குள்ளார தெரியணும். தேர்ட் ஓவர் டர்னா ஃபோர்த் ஹார்மானிக்னு தெரியணும். செகண்ட் ஓவர் டர்னா தேர்ட். இது ஸ்ட்ரிங்குக்கு மட்டும். அதே இங்கே கேட்டாங்கன்னா மாற்றி சொல்லணும். 1:3:5:7. ஃபர்ஸ்ட் ஓவர் டர்ன் தேர்ட் ஹார்மானிக், செகண்ட் ஓவர் டர்ன் ஃபிஃப்த் ஹார்மானிக், தேர்ட் ஓவர் டர்ன் செவன்த் ஹார்மானிக். கரெக்டா? இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஹார்மானிக்கு பதிலா இதுவும் தேர்ட் ஓவர் டர்ன் கொடுத்தா என்ன ஆகும்னு சொல்லு பார்க்கும். தேர்ட் ஓவர் டர்ன் எத்தனை ஹார்மானிக்கு? க்ளோஸ்ட்ல 7B by 4L. முடிஞ்சு போச்சா? இப்படி யோசிச்சிங்கன்னா நம்ம ஈஸியாக ஓடியாந்துடும். ரைட்? சரி பை. ஓப்பன் நாளைக்கு கற்றுக்கலாம், பீட்ஸ் நாளைக்கு கற்றுக்கலாம். நாளையோட நம்ம கிளாஸ் முடிச்சுவோம். இன்னைக்கு நைட்டே உட்காந்து இந்த வேலை எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிருங்க. ரைட்டா? ஒரே நிமிஷம்.